சென்ட்ரிங் வேலையை முடித்துவிட்டு மது அருந்திய நண்பர்கள். திடீரென நண்பர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் உறவினர்களுடன் சேர்ந்து நண்பனை கோவில் தூணில் கட்டி வைத்து அடித்து சித்திரவதை. ஆத்திரமடங்காமல் காய்கறி வெட்டும் கத்தியால் சரமாரியாக குத்தி கொன்ற கொடூரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனை உறவினர்களுடன் சேர்ந்து குத்தி கொன்றது ஏன்? நடந்தது என்ன? மாரியம்மன் கோவில் பக்கத்துல 4-5 பேர் சேர்ந்து ஒருத்தரை தூண்ல கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் போயிருக்குது. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கறதுக்குள்ள அங்க ஒரு கொடூர கொலையே நடந்து முடிஞ்சிருக்குது. சேலம் வாழப்பாடி பக்கத்துல உள்ள மேலூர் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியனும் எஜமான் என்கின்ற கமலக்கண்ணனும் ஒரே இடத்துல சென்ட்ரிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீண்ட கால நண்பர்களான இவங்க 2 பேரும் வழக்கம் போல பகல்ல சென்ட்ரிங் வேலையை முடிச்சுட்டு நைட்டு மது குடிக்க டாஸ்மாக் கடைக்கு போயிருக்காங்க. 2 பேருடைய வீடும் ஒரே ஏரியாங்கிறதால டாஸ்மாக் கடையில இருந்து 2 பேரும் சேர்ந்தே வீட்டுக்கு வந்திருக்காங்க. கமலக்கண்ணனுடைய வீட்டுக்கிட்ட வந்ததும் சுப்பிரமணிக்கு திரும்பவும் மது குடிக்கணும்னு தோணி இருக்குது. ஆனா கையில காசு இல்லை. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலக்கண்ணனுக்கு 150 ரூபாய் கடன் கொடுத்த விஷயம் சுப்பிரமணிக்கு ஞாபகம் வந்திருக்குது. உடனே நான் அன்னைக்கு கொடுத்த 150 ரூபாயை இப்ப கொடுன்னு சொல்லி கமலக்கண்ணன் கிட்ட கேட்டிருக்காரு சுப்பிரமணி. அதுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்ல, நாளைக்கு தரேன்னு கமலக்கண்ணன் சொல்லி இருக்காரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு என் பணம் இப்பவே வேணும்னு சொல்லி சுப்பிரமணி சொல்ல 150 ரூபாய்க்காக இப்படி அடம் பிடிக்காதன்னு கமலக்கண்ணன் சொல்ல இப்படியே 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் அதிகமாகி கடைசியில கைகலப்பா மாறியிருக்குது. 2 பேரும் மல்லு கட்டிக்கிட்டு இருந்ததை பார்த்த கமலக்கண்ணனுடைய அம்மாவும் தங்கச்சியும் ஓடி வந்து தகராற விலக்கி விட்டுருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த சுப்பிரமணி பிரச்சனையை தடுக்க வந்த கமலக்கண்ணனுடைய அம்மாவையும் தங்கச்சியையும் அடிச்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என் அம்மா மேலையும் தங்கச்சி மேலையும் கை வச்சுட்டியாடான்னு கேட்டு கொந்தளிச்ச கமலக்கண்ணன் கத்தி கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்களை கூப்பிட்டுருக்காரு. உடனே ஓடி வந்த அலெக்ஸ் பாண்டியன், அருள் பாண்டியன், பெரியசாமி, கார்த்திக் அப்புறம் கமலக்கண்ணன் அந்த 5 பேரும் சேர்ந்து சுப்பிரமணிய சரமாரியா தாக்கியிருக்காங்க. அது மட்டுமில்ல, பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தூண்ல சுப்பிரமணிய கட்டி வச்சு கம்பு கட்டையால கண்மூடித்தனமா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. ரத்தம் கொற்று அளவுக்கு சுப்பிரமணிய அடிச்சு காயப்படுத்தினதுக்கு அப்புறமும் கமலக்கண்ணனுக்கு ஆத்திரம் அடங்கல. தன்னுடைய வீட்டில் காய்கறி வெட்டுறதுக்காக வச்சிருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து அந்த 5 பேரும் சேர்ந்து சுப்பிரமணியுடைய கண் புருவத்துல குத்தி இருக்காரு. அது மட்டுமில்லாம நடு வயிற்றிலேயே கத்தியால பல முறை குத்தி கிழிச்சிருக்காரு. மாரியம்மன் கோவில் தூண்ல ஒருத்தரை கட்டி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த சுப்பிரமணிய மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமா பெத்தநாயக்கன் பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே சுப்பிரமணி உயிர் இழந்துட்டாரு. 150 ரூபாய்க்காக ஏற்பட்ட பிரச்சனையில சென்ட்ரிங் தொழிலாளிய கட்டி வச்சு அடிச்சும் அறிவாளால வெட்டியும் கொன்ன கமலக்கண்ணன் உட்பட 5 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.